இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓல்டு திங்ஸை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. நாங்கள் ரீசைக்கிள் பண்ண திங்ஸ் டயருங்க. இந்த டயர் எங்கள் வீட்டு வாத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி விளாண்டுருக்கும் போது எங்கள் அப்பா அந்த டயரை எடுத்து போட்டிருந்தாருங்க. நாங்களும் விளையாட்டுத்தனமாக ரெண்டாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சு விளையாண்டுருந்தாங்க கப்பல் விட்டு. திடீர்னு பார்த்தா அந்த கப்பலை தள்ளிட்டு வாத்து போய் உட்காந்து தண்ணி குடிச்சு ஜாலியாக விளையாண்டுருந்துச்சுங்க. எங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த வாத்து அன்னைக்கு தாங்க அப்படி விளையாண்டுருந்துச்சு. நாங்களும் சரி இதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்குது, லேக் மாதிரி அது ஜாலியாக இருக்குதுன்னு நாங்களும் விட்டுட்டோங்க. வாங்க அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் டயரை எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு. நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தண்ணி. இதுக்கு அதிகபட்சம் ஒரு பக்கெட் தாங்க வரும், இல்லைன்னா ரெண்டுங்க. இங்கே பாருங்கள் எங்கள் வாத்து ஊர்ன அரிசி தாங்க சாப்பிடும், அதனால நாங்கள் வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்த்தீங்களா இங்கெல்லாம் இறச்சி வச்சுருக்குது. என்ன குறும்புக்கார வாத்து பார்த்தீங்களா. இது தேஞ்ச டயர்னு சொன்னதுனால தாங்க கட் பண்ணோம், இல்லைன்னா கட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ண இந்த ஒரு விஷயம் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வாத்துக்கு இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. எங்கள் வாத்து இப்போ இந்த தண்ணியில் விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வாத்து வச்சுருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.